ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மண்டபத்தில் ஆரங்கலம் வைக்கிறதுக்கு பதிலாக நாலங்கலத்தில் வச்சதில் எங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு இழுத்துதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பில்டிங்கில் உடச்சி பைப்லாம் போட்டிருக்கு. அது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாமா. இப்போ நம்ம வந்து மண்டபம் சைட்டில் இருக்கிறோம். இந்த மண்டபம் சைட்டில் பார்த்திங்கன்னா அப்படி இது வந்து ரூம்ஸ், மெத்தையில் ரூம்ஸு. இந்த ரூம்ஸு பார்த்திங்கன்னா படிக்கட்டு, ஸ்டேர்கேஸு, அது வந்து ஸ்டேர்கேஸ்லேருந்து வழி. இந்த வழியில் இப்படி வந்தோம்னா ஒரு ரூமு, 2 ரூம், 3 ரூம், அந்த லாஸ்ட்டில் ஒரு ரூம், மொத்தம் 4 ரூம் இந்த வழியில். இதில் இன்னும் செவுரு வந்து ஃபுல்லாக பண்ணாதனால இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் ஒர்க் எதுவும் பண்ணல. இந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸ், இது வந்து ரூமுக்கு என்ட்ரன்ஸ். உள்ளே வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா காலிங் பெல்லுக்காக இந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இதுதான் ரூமு. இது வந்து டாய்லெட். இது டாய்லெட்டுக்கான வே. இதில் என்னென்னா, இப்போ டாய்லெட்டுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு, டாய்லெட்டுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்குறோம். ஹீட்டர் ப்ரொவிஷனு. அப்படியே டாய்லெட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இது டாய்லெட்டுக்கான சுவிட்சு ஹீட்டர் ப்ரொவிஷனுக்காகவும் அந்த இடத்துல ஒரு ஹீட்டருக்காக அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இதில் வந்து சீலிங்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் வேணும்னா. ஏன்னா சீலிங்கில் ஒரு பாயிண்ட்டு இருக்கட்டும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கட்டும், சப்போஸ் அவங்க எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ இது வந்து என்ட்ரன்ஸ் இல்லைங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போதே கதவு இந்த பக்கம் அணையும். இந்தாண்ட சைடில் மோட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஹீட் டேக்கு, 2-வே லைட்டுக்கு ஒரு 2-வே, ஃபேனுக்கு ஒரு 2-வே, ஒரு 5-பின் ஜாக்கெட். அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் வித் ஜாக்கெட் வந்துடும். அங்கே அதுலேருந்து கீழே இறக்கி ஒரு ஃபுட் லேம்ப் ஒன்று வச்சுருக்கோம். நைட் லேம்புக்காக ஒரு ஃபுட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரப்போகுது. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக வுட் ஒர்க் நடக்கும். வுட் ஒர்க்குக்காக அங்கே கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷன். மேலே ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்கு. இது வந்து பாயிண்ட் லைன்லேருந்து இறக்கியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஒர்க்கு நாங்கள் பண்ணோன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் என்ன பாருங்கள், இப்போ இது வந்து கல் வந்து சின்ன கல் வச்சதுனால இதனுடைய ப்ரொவிஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி ஒரு பாக்ஸை இப்படி தலைகீழே வச்சுருக்கோம். இந்த இடம் கேப், இந்த பூசு இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் பூசுக்கு தகுந்த மாதிரி இப்படி பாக்ஸை வச்சு அந்த சைட்லேருந்து அதை எடுத்துருக்கோம். இதான் இதில் நாங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு. இவ்வளோ நாங்கள் உடச்சி அதை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கல் நமக்கு சின்ன கல்லாம் போனதுனால இந்தமாரி ப்ரொவிஷன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரிங்கு வந்து ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக நிறைய டேப்பர் ஒர்க் இதில் வந்து பண்ணி தான் எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன், இது பாயிண்ட் லைன், இது நேராக வந்து ஃபேனில் கனெக்ட் ஆகும். இங்கேருந்து அடித்து அவுட்டரில் வந்து அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து இறங்கி இதுக்குள்ளே என்ட்ராகும். இந்த மாதிரி பண்ணியிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து அந்த அடுத்து வெளியே விட்ருக்குன்னா அப்படியே வெளியே போய் காட்டும் பாருங்கள். இதுலேருந்து வந்து இந்த வெளியே ஒரு லைட்டுக்காக ஒரு லைனும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உடைச்சி மேலே ஃபுல்லாக வந்து பைப்பை தூக்கி அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எடுத்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைப் போட்டு இந்த மாதிரி அங்கேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து பாக்ஸில் வந்து அந்தாண்ட பக்கத்தில் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ ஒர்க்கு வந்து இந்த ரூமில் நடந்தது. அந்த அளவுக்கு எங்களுக்கு இங்கே ஒர்க் அதிகம். அதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம இதில் வந்து நிறைய இடத்துல வந்து டிவியினுடைய ப்ரொவிஷன் அவங்க சொல்லும் போது ஒன்று சொல்லிவிட்டு வேறு அதுக்கப்புறம் எல்லாமே மாற்றினதுனால பாருங்கள், இது வந்து கேபிள் டிவி லைனு. அதை வந்து எப்படி மடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது பைப்பில் எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள். அது என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதை ரெடி பண்ணி அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு, ஏன்னா எடுக்க முடியாது, டக்குன்னு எடுக்க முடியாது, ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து லைனிங்கை நிறுத்தியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவிக்கு பேக் சைடில் 2 ஜாக்கெட் வைக்கிற மாதிரி ஒரு 4 மோடு போட்டு அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று கொடுத்து அது மேலே ஏற்றிருக்கேன். இது வந்து நேராக வந்து நம்ம அந்த மெயின் பாக்ஸுக்கு அங்கேருந்து பைப் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏசி லைன்,
இது வந்து ஏசி ப்ரொவிஷன் லைட்டு இங்கே அப்படி தெரியுது, அது கொஞ்சம் கிட்ட கட்டினா தெரியும். இது வந்து ஏசி ப்ரொவிஷனுக்காக இந்த இடத்துல எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள். மேலே ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று போட்டு சென்டரில் ஹோல்ட் பண்ணி அதில் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். இவ்வளோ ஒர்க் நடந்திருக்குங்க. இது எல்லா ஒர்க்குமே இந்த ஒரு ரூம் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதை பைப்பிங் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அடுத்த ரூமை வந்து இதே தான் எல்லா ரூமும் இருந்தாலும் அடுத்த ரூமில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பாய்.